வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. களத்துல செய்ய வேண்டிய வேலையா, தனி விமானத்துல போய் செய்ய வேண்டிய வேலையா, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அரசியல்ல ஒரு வேலையும் தொடங்காம இருக்கிறப்ப ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டுக்கிட்டு தனி விமானத்துல போயிட்டு ஆலண்டா பிசாசா மனுஷவாட ஆகாதுன்னா அரசியல் எப்படி செய்ய முடியும்? எதுல தேர்ச்சி பெற்றவர்னு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் விசில் அடிக்கிறாங்க, அவ்வளவுதானே தகுதி அவருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஏறத்தாழ 4 மாசம் மனப்பாடம் பண்ணாரு, 40 நிமிஷம் பேசணும் கட்சிக்காரன் சொன்னா. எனக்கு கோவை மக்களுடைய பிரச்சனை என்ன, அத பத்தி இயல்பா ஒரு 4 வரி பேச தெரியாதா அவருக்கு? இல்ல, அவர் வந்திருக்கிறது கோயம்புத்தூர் தான்ங்கிறதே ஆதவர்ஜி நான் சொன்னாதே அவருக்கு தெரியும். நிலைமை தான் அவருக்கு. திமுக நீட்டை எதிர்க்கிறதுல விஜய் என்ன செய்யறாரு? அவரும் நீட்டை எதிர்க்கிறாரு. அப்புறம் எப்படி கொள்கை எதிரியா இருப்பாங்க? ரெண்டும் ஒரே கொள்கையாளருக்கு. விஜய்ங்கிறவர் வாரிசு அரசியல் பேசுறாருல, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மகனா பிறகலைன்னா விஜய் சினிமாவில் நடிகரா வந்துப்பாரா? நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு காலி பருங்காயட்டப்பா, கொஞ்சம் வாசனை இருக்கு அதுக்குள்ள. ஈழத்தில பிணம் விழுந்தது, இங்க அக்கௌண்ட்ல எனக்கு பணம் விழுந்தது இல்ல, சீமான் வாழ்க்கை அமைஞ்சு வச்சு கழுத்து வரைக்கும் நாம் தமிழர் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு கூட மண்ணள்ளி போட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சது. கயல்விழியை அவருடைய மனைவியை பொதுச் செயலாளராக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் காளியம்மாளை வெளியில அனுப்புனது. அதனால அவரை தவிர அது ஒரு கம்பெனியா மாறிட்டு இருக்கு. ஆதவர்ஜனாங்கிறது ஒரு டம்மி பீஸுங்கிறத அவரே வெளியே அனுப்பிட்டாரு. அப்புறம் அவர் அங்கே போய் அங்கேயும் டம்மி பீஸா தான் அவர் ஆக போறாரு. அவருக்கு ஒன்றும் அரசியல் எந்த எதிர்காலமுமே கிடையாது. சோசியல் மீடியால அதிகமான பேர் ஆளுகளை இறக்கி விட்ட கட்சி பிஜேபி தான். தமிழ்நாட்டிலேயே மண்ணை கவிக்கிட்டே இருக்காங்க, அதனால ஜெயிக்க முடியலையே. இந்த மாதிரி ஐடி விங்குக்கு மட்டுமே ஒரு தேர்தல் நடத்தினா விஜய் முதலமைச்சர் பேர் அண்ணா திமுகவே தவிர அமித்ஷா திமுக கிடையாது என்று கட்சி தொண்டர்கள் கருதுறான். வெள்ளம் கொடுத்துதான் கொல்ல போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஷம் கொடுத்து கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த முறை கிடையாது. அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். நேற்றைக்கு கோவையே அப்படியே அதிர்ற அளவுக்கு தாவேக்காவனுடைய பூத் கமிட்டி கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் ஒரு மாஸ் ஸ்பீச் அவரும் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதை பற்றின உங்களுடைய முதல் கருத்து? பூத் கமிட்டிக்கு மாநாடு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையானது. பூத் கமிட்டிங்கிறது எப்படி ஒரு தெருவில் எத்தனை பேர் குடியிருக்கிறான், அவன் எவ்வளவு பேர் வாக்களிப்பதற்கான தகுதி பெற்றவர்களாக அந்த வயதுக்குரியவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் அந்த கட்சியினுடைய அபிமானத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற பட்டியலை அந்தந்த பகுதி சார்ந்தவர்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்காளர் பட்டியலையும் நமக்கான ஆதரவாளர்கள் பட்டியலையும் சரிபார்த்து அதை ஒருங்கிணைக்கிற வேலை. வாக்குச்சாவடியில கொண்டு போய் நமக்கான ஆட்களை கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன விதமான உத்திகளை கையாள வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை உறுதி செய்வதுதான் பூத் கமிட்டியோடைய மிக முக்கியமான நோக்கம். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு காரணமே இது மாதிரியான கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது என்பதை எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சிக்காரங்களுக்கு இந்த ஆதவர்ஜுனா மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தன்னை சொல்லிக்கிறவங்களுக்கு திமுகவுடைய வேலை செய்ய போனப்பதான் அவருக்கு விவரமே தெரிஞ்சிருக்கு. அதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த நல்லா படிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த அவங்க பேப்பரை பார்த்து பக்கத்துல எழுதுவாங்க தெரியுமா, பரீட்சைகள்ல பார்த்தோம்னா அவனுக்கு விவரம் தெரியாது, சூப்பர்வைசர் கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கும் போது பேப்பரை கொஞ்சம் குடியா அப்படின்னு சொல்லி வாங்கி எழுதுவாங்க. அதே மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி இதை போய் அவர் விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யணும், மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு நகரம், கிளைக்கழகம், இங்கெல்லாம் என்ன நமக்கான வாக்காளர்கள் இருக்கிறாங்க, நமக்கான ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் பாங்க. நீங்க தேர்தல் காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல செயல் வீரர்கள் கூட்டம் போடுவாங்க. அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, உங்களுடைய தொகுதியில எந்த பக்கம் வீக்கா இருக்கு, நம்ம கட்சி எந்த பகுதியில வாக்காளர்கள் நமக்கான எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க, மாற்று கட்சியில இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க, என்ன வியூகம், என்ன பிரச்சனை கையில் எடுத்தா மக்கள் நம்ம பக்கம் திசை திரும்புவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆலோசிப்பாங்க.
இதுதான் வந்து ஒரு கட்சி கட்டமைப்பை வந்து உறுதி செய்யற விதமே தவிர, அதை விட்டுட்டு தனி விமானத்துல வந்து அவர் கோயம்புத்தூருக்கு போய் அங்க இவங்க எல்லாம் ஏர்போர்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது மன்னிக்கணும். நீங்க சொல்றது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப பூத் ஏஜென்ட் அப்படின்னா வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் காலையில இப்ப எலெக்ஷன் நடக்குது, வாக்குப்பதிவு நடக்குதுன்னா காலையில போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தரதுக்கான கருத்தரங்கம் தானே இது. அதுக்கு சொல்லி தரதுலாம் ஒண்ணுமே இல்லை. நானே பூத் ஏஜென்டா வேலை பார்த்திருக்கேன் உள்ளூர்ல. இல்ல அவங்க ஃப்ரெஷர்ஸ் இல்ல சார், யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்ங்கிறதுக்கு வந்து ஐஏஎஸ் முடிச்சிட்டு ட்ரைனிங் முடிச்சிட்டு யாரும் போலங்க. அது வந்து சாதா அது என்ன தெரியுமா, இப்ப எங்க தெரு இருக்கு, நான் குடியிருக்கிற தெரு இருக்கு, இந்த தெருவுல இப்ப ஆதார் கார்டு இப்ப எல்லாம் வந்துருச்சு இல்லையா, பூத் கமிட்டியை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா வேற ஆள் ஓட்டு போட்டுருவாங்க. சிவாஜி கணேசன் வந்து ஓட்டு போட போனாரு, பிசி கணேசங்கிற பேர்ல இன்னொருத்த ஓட்ட போட்டு போயிட்டான். அவருக்கு ஓட்டு கிடையாது, அவர் கட்சியில தான் ஜெயிக்கலைங்கிறது பல பேருக்கு தெரியும், அரசியல்ல தான் ஜெயிக்கலைன்னு தெரியும். அவரை வாக்காளராகவும் சேர்த்துக்கிறாம தான் பண்ணிருக்காங்க, பல சதி வேலைகளை அவருக்கு எதிராக பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. அப்ப அது என்ன செய்வான்னா, இப்ப நீங்க இன்னார் மகனா, நீங்க உங்க அப்பா பேர் என்ன, இவர் இந்த தெருவுல குடியிருக்கிறது உண்மைதானா, இந்த அட்ரஸ் உண்மைதானா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தர் அரசு ஊழியரா இருக்கிறவரு, ஒரு ஆசிரியரா இருக்கிறவரு தேர்தல் பணிக்காக என்ன பண்ணிருப்பாரு, பரமக்குடியில வந்து வாக்குச்சாவடி இருக்கு அப்படின்னா பரமக்குடிக்காரரை வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியரை அவங்க நியமிக்க போறது இல்ல தேர்தல் பணிக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயா தேனி மாவட்டத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போடுவாங்க. தேனியில இருக்கிற ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போய் மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு தான் இப்படித்தான் தேர்தல் பணி செய்வாங்க. முகம் அறிந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து அல்லது ஏதோ ஒரு நகரத்துல இருந்து கிளம்பி வரக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கோ ஒரு ஆசிரியருக்கோ தேர்தல் பணி செய்பவருக்கோ இன்னார் மகன் இன்னார் தான் ஓட்டு போடுறாருன்னு தெரியாதுல்ல. இப்ப நீங்க ஆதார் கார்டு வந்ததுனாலையும் நம்ம அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆதார் கார்டுல இருக்கிற மூஞ்சிக்கும் நேரம் இருக்கிற முகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு எல்லாரும் சத்தியம் பண்ணி சொல்றாங்கல்ல. அது என்னமோ தெரியல, எல்லார் முகத்தையுமே ஒரு டைப்பா குரங்கு மாதிரியே எடுத்து வைக்கிறாங்க. அதுல அப்படி ஒரு சிக்கல் அதுல இருக்கு. ஒரு வினோதமான ஒரு படம் வரைஞ்சு கிராபிக்ஸ்ல வரைஞ்சது மாதிரியே இருக்கு ஒவ்வொருத்தர் மூஞ்சியுமே. ஒரு நம்ம முகம் தானா அப்படிங்கறது சில பேர் ரொம்ப அழகா இருக்கிறோம்ங்கிற கர்வத்தோட அழகிறவன் பல பேர் ஆதார் அட்டையில போட்டா பார்த்த உடனே அவன் ஆணவமே அடங்கிருதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இவன் இன்னாருதான் வாக்காளரு அப்படிங்கறத உறுதி செய்வதற்கான ஒரு இதுனா இது களத்துல செய்ய வேண்டிய வேலையா, தனி விமானத்துல போய் செய்ய வேண்டிய வேலையா, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இவர் தனி விமானத்துல போறாராம், நீங்க கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கும் தனி விமானத்துல போறீங்க, இங்கேயும் தனி விமானத்துல போறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளண்டாத பிசாசும் பாங்க, மனுஷவாட ஆகாத ஆளுகம் பாங்க. நீங்க சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா முடிவெட்ட போனாலும் 30 பேரோட போற தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். கட்சிக்காரனா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நான் எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கும்பலாவே போவாங்க. அது ஆக்சுவலா வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, என்னைய அவன் எங்க போனாலும் கும்பலா இருக்கிறாங்க. இவன் நீங்க லோக்கல்ல வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கிற ஆள் கூட காலையில தனியா டீ குடிச்சானா அடுத்த முறை தேர்தல் தூக்கிடுவான். 10 ஆளுக்கு டீ வாங்கி கொடுத்தா குடிக்கிறான். இந்த முறை சாப்பிட போனா தனியா சாப்பிடக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எவன் வீட்லயாவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வச்சுட்டாங்க, பத்திரிக்கை இல்ல எவன் கல்யாணம் பத்திரிக்கை வச்சாலும் அவர் போயிடுவாரு. எவனாவது மறந்துடுவான்ல, சொந்தக்காரன் எதுக்கே இருந்தாலும் பெரிய மனுஷன் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மறந்துடுவான்ல, மறந்துட்டு விட்டுருவேன். யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது கட்சிக்காரன் என்னையா நாளைக்கு வந்துறியா காலையில 10 மணிக்கு சொன்னா, அண்ணே கல்யாணத்துக்கு போறேன். யார் கல்யாணத்துக்கு போற, பத்திரிக்கை வைக்க முட்டானே அவன் அப்படின்னு சொன்னா பேசாம இருக்கணும்ல. 10 மணிக்கு என்னை வந்து கூப்பிடுன்னு சொல்லி அந்த ஆளுக்கு சொல்லாத கல்யாணத்துக்கு கூப்பிடாத கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுவாரு. எதுக்குண்ணா, ஏன்னா தம்பி மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி மொய்க்கவரை கொடுத்து வந்துடுவார் போய். எதுக்குன்னா பொது வாழ்க்கையில இருப்பவர்கள் வந்து அனுசரித்து போகக்கூடியவர்களையும் சக தோழர்களா இருக்கிறவங்க சக நண்பர்களா இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு இருக்கிறவர் தான். நீ அதை விட்டுட்டு ஒருவேளை இன்னும் அரசியல்ல ஒருவேளையும் தொடங்காம இருக்கிறப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பை போட்டுக்கிட்டு தனி விமானத்துல போயிட்டு ஆலண்டா பிசாசா வந்து மனுஷவாட ஆகாதுன்னா அரசியல் எப்படி செய்யும்? நேற்று இருந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்கல்ல. இல்ல அவர் வந்தா கூட்டம் கூடுது, அங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போது நேத்தே பாத்திருப்பீங்க. அப்படி அவ்வளவு கிரௌடு கூடுது அப்படிங்கும் போது அவர் எப்படி? நான் என்ன கேக்குறேன்னா, எத்தனை வாட்டி ஒரு சினிமாவை பாக்குறான், எத்தனை வாட்டி திரும்பி பார்க்க முடியும்? முன்னாடிலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன செஞ்சான், 80 காலகட்டங்கள் எல்லாம் 90 காலகட்டங்கள் வரைக்கும் இருந்துச்சு. ஒரே படத்தை 17 முறை பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. இல்ல சமீபத்துல சச்சின் ரீரிலீஸ் ஆச்சு. ஆமா, காலியா தான் இருந்துச்சு தியேட்டர். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போதே காலியா தானே இருந்துச்சு. ஒரு செகண்ட் ரிலீஸ்ல காலி ஆகாம நினைச்சியா? நீ கேட்கறது ஏற்கனவே அது ஓடாத குதிரை, அந்த குதிரையை மறுபடியும் ஒரு வடை வந்து நீங்க மண் குதிரை ஆத்துல மறுபடியும் இறக்கி விட்டீங்கன்னா அது கரையத்தானே செய்யுங்க. சச்சினுக்கு கூட்டம் வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? படம் ஏற்கனவே ஓடுற படத்தை எடுத்து வைக்கணும். அதனால எந்த விஷயம் அது கிடையாது. தன்னை பார்க்க கூட்டம் வர்றது ஒண்ணுதானங்க விஜய்க்கு தகுதி. விஜய்க்கு அரசியல் என்ன தகுதி?
அவர் வந்து வைகோ மாதிரி சிறந்த பார்லிமெண்டரியனா இருந்திருக்கிறாரா? இல்ல என்ன நினைக்கிறாரு, நம்ம நான் கேக்குறேன், சகஜமா ஒரு கீழ தலைவனுக்கான இறங்கிட்டா தகுதியில விஜய் எதுல வந்து தேர்ச்சி பெற்றவர்? அவர் வந்து மிகச்சிறந்த வரலாற்று புலமை கொண்டவரா, அரசியல் சாதுரியங்கள் கொண்டவரா, அவருக்கு வந்து அம்பேத்கரியம் தெரியுமா, மார்க்சியம் தெரியுமா, பெரியாரியம் தெரியுமா, வந்து தேச விடுதலை போராட்டங்கள் குறித்த வரலாறுகள் தெரியுமா, எதுல தேர்ச்சி பெற்றவர்னு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் விசில் அடிக்கிறாங்க, அவ்வளவுதானே தகுதி அவருக்கு. வேற ஏதாவது விஜய்க்கு தகுதி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தகுதியும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு, ஊழலை ஒழிப்பேன் இது அப்படின்னு சொல்லாதவனே சொல்றாரு. கிடையாது. ம். தீவிரவாதி கூட சொல்றதுக்கு நான் காரணம், நான் மக்களுக்காக தான் சொல்ல, நான் ஒரு போராட்டத்துக்காக தான் சொல்ல வந்திருக்கேன் சொல்றான். ம். உலகத்துல வந்து இது வரைக்கும் எந்த போராட்டத்துக்கு முன் வரவனா இருக்கான், அது ஆயுத குழுக்களா இருக்கலாம், அகிம்சை வழியில போராடிவனா, எல்லாருமே என்ன சொல்றான், மக்களுக்காக போராட வரணும்னு சொல்றான். விளைவு என்ன, ரிசல்ட் என்ன, அதான கேள்வி நமக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு சினிமா நடிகர்கள்லயே வந்து எம்ஜிஆர் ஒருவர் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி. ம். அவர் நடிகராக பயணம் பண்ணி கொண்டிருக்கிற காலகட்டங்கள்லயே மிக தீவிரமாக 1952 தொடங்கி 72 வரைக்கும் திமுக திமுகவுல பயிற்சி பெற்ற, திமுகவுல ஒருத்தன் 20 வருஷம் பயிற்சி பெற்றான்னா அவன் இந்தியாவே அந்த ஆளக்கூடிய தகுதி பெற்றவனா மாறிடுவான். அரசியல் பயிற்சிக்கான இடம் அது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஒருத்தன் வந்து ஒரு கடைநிலை தொண்டனா இருக்கிற ஊழியனா இருக்கிறான்ல, அவன் கேட்கிற கேள்விக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாது சில நேரம். அவ்வளவு அரசியலே அவன் கற்று தேர்ந்தெடுப்பான். அதற்கெல்லாம் அரசியல் பயிற்சி வகுப்போட கூடிய இடங்கள் அது. ம். நீங்க திராவிடர் கழகத்துக்கு இல்ல போனீங்கன்னா, நேற்றைக்கு இல்ல நம்ம நேற்றைக்கு இருங்க, திராவிடர் கழகத்துக்கு நீங்க போனீங்கன்னா பெரியார் நூலகர் வாசகர் வட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கான். போனீங்கன்னா 4889வது கூட்டம்ங்கிறாங்க. போனேன் நான். என்னடா நடத்திருக்காங்கன்னா, நாங்க 4000 கூட்டம் போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி 1000 கூட்டம் திராவிடத்தை பத்தி பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஒரு 2000 கூட்டம் வந்து மார்க்சியம் பேசியிருக்கோம், தமிழ் தேசியத்தை பத்தி நாங்க வந்து 400 கூட்டம் பேசியிருக்கோம்னு 4899 கூட்டம்ங்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரம் அங்கே போய் விஜய் படிச்சாருன்னா விவரம் தெரிஞ்சிடும். ம். அங்கே போய் படிச்சதுனாலதான் அண்ணாவுக்கு அரசியல் தெரிந்தது பெரியாரிடம் இருந்து. அங்கே இருந்து பயிற்சி பெற்றதுனாலதான் கலைஞரால 5 முறை முதலமைச்சராக இருக்க முடிந்தது. எல்லாரும் அரசியலை செய்து விட முடியாது, அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். நீங்க பயிற்சி இல்லாம பைக்கே ஓட்ட முடியாது. விமானம் ஓட்டணும்னு ஆசைப்படுறது என்ன வகையான நியாயம்? இதைத்தான் நான் சொல்றேன். இது அவர் ஆச்சரியம். பயிற்சி கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. நேத்து பார்த்திருப்பீங்க அந்த பூத் கமிட்டி ஆலோசனை கருத்தரங்கத்துல அவர் ஸ்பீச் கொடுக்கிறாரு, எப்படி வந்து பூத் ஏஜென்ட்கள் செயல்படணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. 4 நிமிடத்தை தாண்டி பேச முடியாத ஒருவனை இந்த நாட்டிலே தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது. ஏற்கனவே அவர் வந்து அவருடைய அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஏறத்தாழ 4 மாசம் மனப்பாடம் பண்ணாரு, 40 நிமிஷம் பேசணும் கட்சிக்காரன் சொன்னா எனக்கு, அவரோட பயணித்தவன் சொல்றான். மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பஞ்சு டைலாக் பேசினாரு, அதனாலதான் பாயாசம் பாசிசம்னு பேசினாரு. ரெண்டுக்குமான வேறுபாடே முதல்ல என்னன்னே தெரியல. ஒரு நாட்டுல என்ன நடக்கிற சமகால பிரச்சனைகள் குறித்து ஏதாவது பேசுறாரா? நேத்து கூட கொஞ்சம் திணறினாரு பேசும்போது. அதாவது இயல்பான மக்களுடைய, இப்ப கோவைக்கு போறாரு, எங்க யாரு பேசினாலும் லைவ் ஆகும், எல்லாரும் பார்க்க போறாங்க. ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கும்போது அவர் அரசியல் புதுசா வந்திருக்காரு, கண்டிப்பா அவருடைய ஸ்பீச் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியும். கோவை மக்களுடைய பிரச்சனை என்ன, அத பத்தி இயல்பா ஒரு 4 வரி பேச தெரியாதா அவருக்கு? இல்ல, அவர் வந்திருக்கிறது கோயம்புத்தூர் தாங்கிறதே ஆதவர்ஜி நான் சொன்னாதே அவருக்கு தெரியுங்கிற நிலைமையில தான் அவர் இருக்காரு. கனவுலகத்தில் மிதக்கிறாருங்க. நீங்க வந்து ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கதாநாயகன் முத முறையை செஞ்சுக்கிட்டாங்கன்னு கட் பண்ணா சுவிட்சா அதுல பாட்டு போடுறாங்களா இல்லையா? அது மாதிரி தானே அவர் 2026 முதலமைச்சர் ஆயிடுவேங்கிறாரு. ட்ரீம் சாங்ல தானே இருக்கிறாரு. திடீர்னு நீங்க பாத்தீங்களா, இந்த கட்சியில நீங்க பாத்தீங்களா, திடீர்னு பாட்டு போட்டு விடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, வந்து வேணுக்குள்ள வந்து ஒருத்தன் குரங்கு அட்ராராமா மாதிரி வந்து ஒருத்தன் குதிச்சு வந்து ஒருத்தன் வர்றான், மேல ஏறி இது பண்றாங்க. நான் கேட்கிறேன், வித்த காட்டுறியெல்லாம் நான் கேட்கிறேன், வித்த காட்டுறியலா? நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரி உங்களுக்கு திரண்டு வந்து இருக்கிறவங்க நேற்று வந்து 8500 பேர் திரண்டு வந்திருக்காங்க. 8500 பேர் ஓட்டு போதுமா? வாக்காளர்கள் வேணாமா? பொதுமக்கள் உங்களை நம்ப வேணாமா? அப்ப கூட அந்த புஷி ஆனந்துங்கிறவர் சொல்றாரு, தெருவுல வந்து லைட் எரியலைன்னா லைட்டை நீங்க வாங்கி கொண்டு வந்து போடுங்கடாங்கிறாரு. எனக்கு என்ன வகைன்னு எனக்கு தெரியல. தெருவுல லைட் எரியலைன்னா அது எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்டது, நம்மளா கொண்டு லைட்டை போட முடியாது, இபி காரன் தான் அது போடணும். அந்த லைட்டை நம்ம வாங்கி கொடுக்கலாம், அது அரசாங்கத்திலேயே அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஒரு கவுன்சிலரா இருக்கிறவரு, ஒரு சேர்மனா இருக்கிறவரு, ஊர் பிரசிடண்டா இருக்கிறவரு, இந்த பக்கம் 4 லைட் எரியலப்பா அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணா ஆமாங்க, ஏன்னா அவங்க அது பண்ணுவாங்க. லைட்டை கொண்டு நீனே போடுறாங்கிறாரு. ஒரு பக்கம் வயசானவங்க படுத்து கிடப்பாங்க, அவங்களுக்கு கட்டில் வாங்கி கொடுங்க, அது உங்க சொந்த காசுல வாங்கி கொடுங்கிறாரு. ஏன் சொந்த காசுல நான் வாங்கி கொடுக்கறதுக்கு இவர் எதுக்கு அட்வைஸ் பண்றாருன்னு தெரியல. நம்ம கட்சியில இருந்து
வந்து ரொம்பவும் வந்து முதியோர்கள் பராமரிப்பற்றவர்களுக்கு போய் உதவி செய்யுங்க, அதற்கான உதவியை வந்து தலைவர் செய்வாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஏற்கனவே நம்ம கட்சியில எளிமையானவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து பஸ் ஸ்டாண்டா மாத்திருக்காங்க நேத்து. விமான நிலையம் திணறியது. என்னடா திணறியது அப்படின்னா, இவர் தனி விமானத்துல வந்ததுனால வந்த முறை விமானத்துல வந்திருக்கான். ஏன்னா ஏழை கட்சி அவங்க, பண்ணையார்களுக்கு எதிரான கட்சி அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அரசியலினுடைய அரிச்சுவடி தெரியவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? மாவட்டம் தோறும் பயணம் செஞ்சிருக்கணும், ஊர்கள் தோறும் பயணம் செய்யணும். ஒவ்வொரு வழக்கமா அரசியல் கட்சியில் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரியும் அரசியல் கட்சியில் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க தலைவர் போவாங்க. போய் அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை புடிச்சு வச்சுட்டு ஒரு நடிகர் கண்டினியூஸா சில மேடைகள்ல அவருக்கு அனைத்து அரசியல்வாதிகள் போலவும் பேசவும் தெரியல அப்படிங்கறதுனால விஜய வந்து ரொம்ப குறைவா இறை போடுறீங்க. நாட்டுல பேச தெரியாத தலைவர்கள் பெருவெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க. தேசப்பிதா மகாத்மா காந்தி பேச்சாளர் கிடையாது. தந்தை பெரியாருக்கு ஜோடனையா பேச தெரியாது. அண்ணாவுக்கு தான் அடுக்கு மொழியில எல்லாம் பேச தெரியும். பெரியார் வந்து சாதாரண மக்கள் மொழியில தான் பேசுவாரு. காமராஜர் பேச்சாளர் கிடையாது. சமீபத்துல 20 வருடங்களுக்கு முன்பு மறைந்த மூப்பனாருக்கு வந்து பேச தெரியாது. அவர் பெரிய கிங் மேக்கர். அவர் வச்ச கூட்டணி தான் வெற்றி பெறும். அப்படி பல பேரு தலைவர்கள் வந்து பேச்சாற்றல் மிக்கவர்களாக இல்லாதவர் அரசியலில் பெரிய தாக்கத்தை உருவாக்கியதுல வாழும் உதாரணம் ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ். அவர் பேச்சாளர் கிடையாது, சாதாரண மொழியில தான் அவர் பேசுவாரு. இப்படி எத்தனையோ பேரு பேச்சாற்றலுக்கு அப்பாற்பட்டவர்கள் பல பேரு அரசியல்ல மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கியவர்கள் இருக்கிறாங்க. இவர் பேச்சாளராக இருக்குன்னு நான் சொல்லல, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியோட இருக்கணும். எதுக்கு அரசியல் பண்றோம், என்ன கருத்தியல் நமக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அவர் தான் சொல்லிட்டாரு அவர் கருத்தியல. கொள்கை எதிரி திமுக, பாஜக வந்து எதிரி, 2 பேரும் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து விமர்சிக்க அதுவே தவறான கருத்து. இப்ப திமுக நீட்டை வந்து எதிர்க்கிறதுல விஜய் என்ன செய்யறாரு? அவரும் நீட்டை எதிர்க்கிறாரு. அப்புறம் எப்படி கொள்கை எதிரியா இருப்பாங்க? ரெண்டும் ஒரே கொள்கையாளருக்கு. திமுக வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறத திமுகவுடைய கருத்து. திமுக திராவிடத்தை விஜய் எதிர்க்கல, திமுக தான் எடுக்கிறாரு. குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி அதை தானே அவர் விமர்சிக்கிறாரு. சந்திரசேகருக்கு ஒரு கோயம்புத்தூர்ல கூட சொல்லிருக்காரு, பல பேர் வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க, உங்களை பொய் சொல்லி ஏமாத்தி நீங்க ஆட்சியில கூட உட்கார்ந்துருப்பாங்க, இனிமே அதை நடக்க விட மாட்டேன்னு கோயம்புத்தூர்ல கூட பேசியிருக்காரு திமுக. ரெட் செயின்ல சம்பளம் வாங்கி பல படங்கள் நடிச்சிருக்கும் போதெல்லாம் குடும்ப அரசியல் அவருக்கு தெரியாதா? உதயநிதி வந்து மு.க. ஸ்டாலினோட மகன் தான். அது தொழில் சார், அது தொழில். எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு, அரசியல் வாழ்க்கை. விஜய்ங்கிறவர் வந்து வாரிசு அரசியல் பேசுறாருல, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மகனா பிறகுலனா விஜய் சினிமாவில் நடிகரா வந்திருப்பாரா? அவர் யாராவது அறிமுகப்படுத்துறதுக்கு தயாரா இருந்தாங்களா? எஸ்சிஏசியே கூட்டிட்டு போய் பாரதி ராஜாட்ட என் மகனை நடிக்க வைக்கணும், நான் நடிக்க வச்சா சரியா வராது, நான் சென்டிமெண்டா இருக்கிறது ஒரே மகனா இருக்கிறதுனால எனக்கு அவனை வேலை வாங்குறது சிரமமா இருக்கும், நீங்க நடிக்க வைங்கன்னு பாரதி ராஜாட்ட கூட்டி கொடுத்தாரு. பாரதி ராஜா வந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்த்துட்டு இவன் சினிமாவுக்கு அன்ஃபிட்னு அனுப்பிவிட்டார். நடந்த வரலாறு. பாரதி ராஜாவே சொல்லி இருக்கிறாரு. அது பின்னாடி அவரு ஒருத்தருடைய கணிப்பு என்பது தவறக்கூடும். எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், கலை மேதையாக பாரதி ராஜா இருந்தாலும், பாரதி ராஜாவால் நிராகரிக்கப்பட்டவர். நிராகரிக்கப்பட்டதற்கு பின்பு வேற யாருமே எடுக்க முன் வரலைங்கிறதுனால எஸ்.ஏ. சந்திரசேகரே வந்து கதையை எழுதி அவரே படம் பண்ணி பூரா அட்டர் பிளாப்பு. நீங்க தொடக்க கால படங்கள், விஜய் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபாசத்தின் உச்சமா இருக்கும் படம். அம்மா, அதாவது என்ன சொல்றதுன்னா, கதாநாயகின்னு நினைச்சு கதாநாயகி அம்மாவுக்கு சோப்பு போட்டு விட்டாரு பாத்ரூம்ல போயின்னு கதை எழுதியிருக்கிறாங்க. இது அம்மா கதை எழுதி அப்பா டைரக்ட் பண்ணி மகன் நடிச்சிருக்கான். சங்கவியை நம்பிதான் அந்த படமே ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ரசிகன், இந்த படங்கள்லாம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. ஆதாரம், நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு. எதுவுமே சகிக்க முடியாத படங்கள், எல்லாமே குப்பை படங்கள், ஓடாத படங்கள். அவர் எங்கே தேடுறாரு அப்படின்னா, ஒரு சிறந்த இயக்குநர்களுடைய கைகளுக்குள்ள வருகிற போது, கதாசிரியர்களுக்குள்ள வருகிற போது பூவே உனக்காகங்கிற படத்துலதான் முதல் முறையா தேடுறாரு. அதுக்கு பின்னாடிதான் சரி பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து காதலுக்கு மரியாதை, அன்னைக்கு ஒரு லவ் டுடே எல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சு அப்புறம் அடுத்த 10 ஆண்டுகள்ல தான் அவர் கதாநாயகனாக ஒப்புக்கொள்ளப்படுறாரு. அடுத்த 10 ஆண்டுகள்ல ஆக்ஷன் ஹீரோ ஆகுறாரு. அடுத்த 10 ஆண்டுகள்ல என்ன வாழ்றாரு, பெரிய வந்து வசூல் மன்னனா மாறுறாரு. 30 ஆண்டு கால உழைப்புலதான் ஓடி அடைஞ்சுதான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. அரசியல்ல மட்டும் ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வருவேங்க,
வந்த உடனே நீங்க எல்லாம் போய் கட்டில் வாங்கி கொடுங்க கிழவிகளுக்கு, நீங்க பூத் ஏஜெண்டா இருங்க, நான் வந்து அதிகாரத்துக்கு வந்துடுறேன், முதலமைச்சரா வந்துடுறேன், அண்ணனுக்கு வந்து 51 வயசு ஆயிடுச்சு, படம் முடிக்கும் போது 50 தேர்தல் வரும்போது 52 53 வயசு ஆயினா ஓடி ஆட முடியாது, பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, பொழுது பாடி கொண்டிருப்பது உங்கள் விஜய் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறக்காக அண்ணனுக்கு வந்து நீங்க சிஎம் போஸ்டிங் வாங்கி கொடுங்க. இல்ல அப்படின்னு யாரு வேணா சொல்றாரு. அரசியலுக்கு வரலாம், ஆமா மக்கள் விருப்பப்பட்டா மக்களோட ஆதரவு இருந்தா வெற்றியும் பெறலாம், நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. புரிதல் இல்லைன்னு அவர் இன்னும் சுற்றுப்பயணம் போக போறாரு, 234 தொகுதிக்கு போறாரு. போய் அவர் எப்படி பேசுறாரு, மக்களை எந்த வகையில சந்திக்கிறாரு, மக்கள் வந்து மக்களோட விருப்பத்துக்கானவராக அவர் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் போறாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது தவறு இல்லையா? அதேங்க, நீங்க குறி பார்த்து சொல்றது தான் நானும் சொல்றேன். குறி தவறி சுடாதீங்க தான் நான் சொல்றேன். திமுகவினுடைய ஆட்சி தவறானது, பொய்யானது அப்படின்னா அதற்கு என்ன நிரூபணம் உங்ககிட்ட இருக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். அவங்க சொல்றதைத்தான் நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தனித்த பார்வை என்ன இருக்கிறது, என்ன திட்டம் இருக்கிறது, மாற்று திட்டம் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அரசு வேலை வாய்ப்பிலே சாமானிய மக்களுக்கு இனிமேல் வேலை கொடுக்க முடியாது, படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு 90களின் காலகட்டத்தில் வந்து கலைஞர் யூகம் பண்ணி முன்கூட்டியே நினைத்து என்ன செய்யாரு, உலகமயமாக்கல் வருகிற போது ஐடி கம்பெனி தான் இனி உலகம் பூரா வரப்போகுது அப்படின்னு என்ன செஞ்சாரு, ஈசிஆர் ரோடு, ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல பூராமே ஐடி பார்க்கை உருவாக்குவதற்கான திட்டங்களை அவர் வந்து உடனடியாக உருவாக்குறாரு. அதன் விளைவாக, அது வாஜ்பாய் காலத்துல அதை நிறைவேற்றினாரு. அதனுடைய விளைவாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவன் பெங்களூருக்கு போறதுக்கு பதிலாக சென்னையிலேயே வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பதிலாக இங்க வாழ்வதற்கான வாய்ப்பு. அப்ப தனியார் துறையிலே ஒரு வேலை வாய்ப்பை எதிர்காலத்திலே இப்படித்தான் நிகழப்போகிறது என்பதே ஜோசியம் பார்க்கல, அவரு அறிவியல் பூர்வமாக கணித்து அதற்கான செயல் திட்டங்களை முன்கூட்டி உருவாக்கினார்ல. இதுதான் அரசியல் வியூகமே தவிர ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது. இப்ப வந்து நம்ம சாதாரண ஊர்கள்ல பாருங்க, இந்த தெரு யாரு தெருங்க, இது வந்துங்க அது நாடார் தெருங்க, அந்த தெரு வந்துங்க சர்ச்சு தெருங்க, இந்த தெரு முஸ்லீம் தெருங்க, இப்படித்தானே சொல்றான். அப்ப வேற வேற சாதி பெயர்களால தெருக்கள் இருக்கிற போது கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவான், ஊர் வேறாக இருக்கும், சேரி வேறாக இருக்கும், மனிதர்கள் வேறு வேறு சாதிகளால் பிரிந்து கிடக்கிற போது அவன்லாம் ஓரிடத்தில் வசிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு சமத்துவபுரம்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அப்ப ஒரு சமூக அமைப்புல, சாதிய சமூக அமைப்புக்குள்ள எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு அவன் சாதிக்காரனா தெருவுல குடியிருக்கிறதுனால பிற சாதி மீது அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு உருவாகுது. அது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா வெறுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும், அவனுக்குள்ள ஒரு உறவு ஏற்படும், நட்பு ஏற்படும், ஒரு குறைந்தபட்ச ஒரு புன்னகையாவது மிச்சம் இருக்குங்கிறதுக்காக ஒரு சமத்துவபுரத்தை வந்து உருவாக்குறாரு. அப்படின்னா இதுதான் செயல் திட்டம். ஒரு நடைமுறை சார்ந்து என்னென்ன செய்ய போறாங்க. இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி பட்ஜெட் போடுவாங்க, ஒரு மாடல் பட்ஜெட் போடுவாங்கல்ல. இதெல்லாம் செயல் திட்டம். இப்படித்தான் நாங்கள் அரசியல் நடத்த போறோம். ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு கூறுவார் இருக்கா? எப்ப பார்த்தாலும் பாயாசம், பாசிசம், நாங்க அதை கிழிச்சு. அந்த தாவேக்காவோட கூட்டணி போறதுக்கு தானே அதிமுகவுல முயற்சி பண்ணாங்க, பாஜக இன்னும் முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா பண்ணாங்க. அது என்ன ரிசல்ட்? பூஜ்ஜியத்துல தானே வந்து நின்றுச்சு. விஜய் வந்து நான் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கேன், நீங்க 2 வருஷம் முதலமைச்சரா இருங்கன்னு இன்னும் வந்து வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத விஜய் வந்து எங்களுக்கு சீட்டு வந்து 50% கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்ததுனால தானே இதுக்கு நீ அமித்ஷாவே தேவலைங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. உனக்கு அந்த மனுஷன் எவ்வளவு பரவாயில்லடா அப்படிங்கிற அளவுக்கு அவர் குடும்பக்காரனே பரவாயில்ல, எனக்கு பாஜகங்கிற ஒரு கொடூரமான மதவெறி கட்சியே பரவாயில்ல, மதவாத கட்சியே பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிக்கிற அமித்ஷாவே பரவாயில்லைங்கிற அளவுக்கு விஜய் வந்து ஒரு மோசமான ஒரு முடிவை தானே எடுத்தாரு. ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை தாண்டி வெளி தரப்பு நடக்கக்கூடிய, வெளி மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி விஜய் அவர்கள் பேசுவது இல்ல. அத பத்தி கேள்விகள் தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் சரியா பேசிட்டாரா? இல்ல, இதான் கேட்க வரேன். எடுக்கிறதுக்கெல்லாம் சரியா இருந்தாரா அவரு? இல்ல, ஒரு சில விஷயங்களுக்கு தான் அவர் கருத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த கேள்வி எதுக்குன்னா, இப்போ ஒரு சில தினங்களாகவே பாகிஸ்தான் அந்த காஷ்மீர் அட்டாக், அந்த விஷயம் வந்து எவ்வளவு பேசுபொருளா இருக்கு. அது வந்து எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையை சேர்ந்த 3 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் ஒரு விஷயமும் பேசல. ஆனா பாஜகவும் எனக்கு எதிரின்னு சொல்றாரு. அங்க என்ன? இல்ல, விஜய் வீட்டுக்கு டெய்லி பேப்பர் போடுறவன் ஒரு 2-3 நாளா லீவ் எடுத்துட்டான். அந்த செய்தி அவருக்கு போய் சேரலைன்னு நான் கேள்விப்பட்டேன். கட்சிக்காரங்க அவருக்கு அந்த செய்தி தெரியல, அதனால அவர் பேசல. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அவருக்கு தெரியலங்க செய்தி என்னன்னு. அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லாதவர், எந்த அப்டேட்டும் அவர்கிட்ட இல்ல. சமகால பிரச்சனைகள் குறித்து எல்லாரும் கருத்து சொல்றாங்க.
அங்க நடந்தது ஒரு ஆயுத குழுக்கள் வந்து அத்துமீறி சுற்றுலா பயணிகள் மேல ஒரு 26 பேர் மேல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுட்டு கொலை செஞ்சிருக்கிறான். அந்த ஆயுத குழுக்களை வந்து வேட்டையாடணும் என்பதற்கு பதிலாக நேரடியா வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருந்த தலைமை அமைச்சர் திடீர்னு வந்து உடனே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தான் பார்க்க போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் போய் டக்குன்னு போய் பிளைட்ல இறங்கி பீகாருக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. அவரு எதிர்பாராத ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. போய் சொல்லிருக்காரு, அங்க போயெல்லாம் சொல்லுவாரு, சம்பந்தப்பட்டவங்க எங்கேயுமே போக மாட்டாரு. அவர் மணிப்பூருக்கு போனாரா? உலக நாடுகள் அத்தனையும் சுற்றி வருகிற இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் வந்து மணிப்பூருடைய மேப் வந்து கூகுள்ல அவருக்கு கிடைக்கலங்கிற தகவலை சொன்னாங்களா இல்லையா? நமக்கு போகலன்னு சொன்னாங்களா இல்லையா? யாராவது ஏமாத்தி அது வெளிநாடுன்னு கூட்டிட்டு போனா தான் உண்டு வர மணிப்பூருக்கு, வேற வாய்ப்பே இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த வன்முறையை கண்டிக்கணும். 26 உயிரிழப்பு ஏற்படுவதற்கு எப்படி பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது? அது ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது, காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தானே அந்த பிரதேசம் இருக்கிறது. இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு இயற்கை பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரதேசமாக இருக்கக்கூடிய பனி படர்ந்து இருக்கிற புல்வெளியாக இருக்கக்கூடிய அந்த பகல்காமிலே எப்படி இப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமான பச்சை படுகொலை நடந்தது என்பதை கண்டிப்பதற்கு துப்புள்ள உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி? கட்சியை கலைச்சிட்டு போ. எதுக்கு நீ அரசியல் கட்சி நடத்துற? அதை வெறும் இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் முஸ்லிம்களை வந்து வெறுக்க வைப்பதற்கான ஒரு மதவாத கூர்திட்டுகிற வேலையை பாஜக செய்வதை நீ கண்டித்திருக்கிறாயா? வன்முறையும் கண்டிக்கல, மத ரீதியான பிளவு அரசியலை வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கான வாய்ப்பாக மாற்றுகிறவனே நீ கண்டிக்கல. உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி? நீ ரசிகர் மன்றத்தை நடத்துகிறாய், அதற்கு பெயரை மட்டும் போர்டு மாத்திருக்க தமிழக வெற்றி கழகம்னு. அது இன்னும் ரசிகர் மன்றமாகத்தான் இல்ல. இந்த சம்பவத்திலேயே 2 விஷயங்கள் சொல்லப்படுது. பாகிஸ்தான்ல தொடர்ந்து மறுப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு சதி, நாடகம் ஆடுகிறது இந்தியா அப்படின்னு தான் பாகிஸ்தான் தரப்புல சொல்லப்படுது. இங்கேயுமே வந்து பலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து பாகிஸ்தான் செய்த சம்பவம் கிடையாது அப்படிங்கறதுதான். அதனாலதான் மௌனம் காக்குறாரோ? அதாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற காரணத்தினாலதான் அவர்கள் அத்துமீறி உள்ளே வருகிறார்கள். இப்ப இது யார் பொறுப்பேற்பது? நான் இந்தியாவின் குடிமகனாக ஒரு ராணுவ வீரர் கூட அந்த இடத்துல யாருமே இல்ல. நான் இந்தியாவின் குடிமகனாக என்ன இந்தியாவினுடைய ராணுவம் தான் பாதுகாக்க நான் நினைக்கிறேன். இல்லங்க பாகிஸ்தான் முறையிடணும்னு சொன்னா அப்ப நான் பாகிஸ்தானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு அங்கே முறையிடணும்? நீங்க வந்து 56 இன்ச்சு மாவீரன், உலகத்துக்கே வல்லரசா மாத்துறவன் அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே பயங்கரவாதம் ஒளிந்து விட்டது, தீவிரவாதம் ஒளிந்து விட்டது, வன்முறை இனிமே தலையெடுக்க வாய்ப்பே இல்ல. அங்க 370 சிறப்பதிகாரத்தை வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கிற அடிப்படையில பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பை கொடுத்துட்டா 370 சிறப்பதிகாரத்தை நீக்குவதன் மூலமாக நேரு செய்த வரலாற்று தவறையெல்லாம் திருத்திட்டோம்லாம் சொன்னீங்களே. உங்களை நம்பித்தானே டூர் போனாங்க, உங்களை நம்பித்தானே புதுசா கல்யாணமானவன் எல்லாம் கனிமூன் போனாங்க அந்த ஊருக்கு. அவங்க யாருமே திரும்பி வரல. ஆண்கள் சுடப்பட்டிருக்கிறான், பெண்கள் கண்ணீரோடு திரும்பி இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கக்கூடியதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ளணும்? அரசாங்கம், ஆளுகிற அரசாங்கம் தானே பொறுப்பேற்றுக் கொள்ளணும். விஜய் பாஜகவை பார்த்து அஞ்சுகிறாருன்னு எடுத்துக்கலாமா? அதுல என்ன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அது ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாம்பையும் அடிக்கணும், தடி உடைஞ்சிடக்கூடாதும்பாங்க. அது மாதிரி பாஜகவை வந்து ஒரு பெயரளவுல வந்து அந்த கட்சியும் ஒரு மோசமான கட்சி, இதுவும் ஒரு மோசமான கட்சின்னு ரெண்டையும் சமப்படுத்துறாரு. நான் என்ன நினைக்கிறேன், பாஜகவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா திமுக? கண்டிப்பா. பாஜகவோடு வந்து தமிழ்நாட்டிலே இருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, திருச்சி சிவா போன்றவர்கள், ராசா போன்றவர்கள், மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ போன்ற பல தலைவர்கள் வந்து இந்த பாஜகவினுடைய ஒரு அத்துமீறலான இந்த அரசினுடைய மிக மோசமான ஒரு போக்கு குறித்து வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துல இருந்து எல்லா கருப்பு சட்டங்களுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் பாஜகவும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ரெண்டையும் நீங்க எப்படி சம தராசாக நீங்கள் பார்க்க முடியும்? இந்த பார்வையே தவறானதா இல்லையா? இதுவே ஒன்னும் தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை விடவும் சிறந்த ஆட்சி தருவேன் என்பதற்கான செயல் திட்டங்கள் உங்களிடத்துல என்ன இருக்கு? விசில் அடிக்கிறவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன மாற்று திட்டத்தை நீங்க உருவாக்க போறீங்க? ஒரு 75 ஆண்டு காலமாக திமுக 1949 தொடங்கி 75 ஆண்டு காலமாக திமுக இருக்கிறது. அதற்கு முன்பு 25 ஆண்டு காலம் நீதி கட்சி, திராவிடர் கழகம், அது ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது. ஒரு நூற்றாண்டு கண்டிருக்கிற இயக்கத்தை நீங்கள் தோற்கடிக்கணும்னா உங்களிடம் எவ்வளவு அதை விடவும் பெரிய சித்தாந்தம் இருக்கணும், அதை விடவும் செயல் திட்டம் இருக்கணும், அதை விடவும் நீங்க வீரியமான ஒரு ஆளா இருக்கு. இப்ப கூட நான் என்ன சொன்னேன், விஜய் முன்னாடி பல சவால்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை திணிக்கிறது. நீ எல்லா மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி போய் உன் இளைஞர் படையை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்து, போராட்டம் நடத்து, சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்து, நான் சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி போராடுவேன் அப்படின்னு விஜய் வந்து ரோட்டுக்கு வர சொல்லு.
எதுவுமே கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கொண்டு பத்திரமாக ஒரு கவர்ச்சி பதுமை மாதிரி தன்னை கருதி இனிமே கொண்டு வருவார் சார். வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இனிமே அவர் எப்ப தைரியமா வருவார். தேர்தல் முடிஞ்ச முன்னாடியா 2026 தேர்தலுக்கு பின்னாடியா ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்ச பின்னாடியா எப்போ வருவார் அவரு? ஷூட்டிங் முடிச்சிட்டு வருவார். ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு ஓய்வு எடுப்பது. அவருக்கு இன்னும் கட்சிக்காரனையே அவர் பார்க்கலையே, பொதுமக்கள் எப்படி பார்ப்பாரு? அவன் கட்சிக்காரனே அவர் பார்க்கறதுக்கு தான் அது இப்ப ஓய்பிரிவு பாதுகாப்பு எது கேட்டார் சொல்லுங்க? கட்சிக்காரன் மருந்து தன்னை பாதுகாப்புக்கு தான் ஓய்பிரிவு பாதுகாப்பு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு கேட்டா? எப்பயோ நடிச்ச துப்பாக்கி படத்துல அச்சுறுத்தல் வந்துச்சுன்னு இப்ப கொண்டே பாதுகாப்பு போடுறாங்க. துப்பாக்கி படம் பழைய படம், இன்னைக்கு எதுக்கு பாதுகாப்பு? விஸ்வரூபத்துக்காக கமலஹாசனுக்கு இன்னைக்கு ஓய்பிரிவு போடுவீங்களா? அன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சுங்கிறக்காக வேண்டிய. அது நியாயமாக இருந்தா துப்பாக்கி படத்துக்கு வந்த பிரச்சனையை விடவும் பல மடங்கு பிரச்சனையை வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து விஸ்வரூபன் டயத்துல சந்திச்சாரா இல்லையா? அன்றைக்கு ஜெயலலிதா விளையாடிய சித்து விளையாட்டுங்கிறது அது இஸ்லாமியர் மீது அந்த பழி, தமிழ்நாடு முழுக்க வன்முறை ஆகிவிடும், தேட்டர்ல குண்டு வெடிச்சிடும் என்று ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்களே கிளப்பி விட்டாங்கல்ல. அன்னைக்கு அச்சுறுத்தப்பட்ட நிலையில கமலஹாசன் இருந்தார்ல. அப்ப கமலஹாசனுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குங்கிறதுக்காக ஓய்பிரிவு பாதுகாப்பு போட்டாங்கன்னா சொல்லலாம், அன்னைக்கு அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, இவருக்கு இருந்துச்சுங்க, ஒரு பாதுகாப்பு வேணும்லங்க அப்படின்னா நியாயம் இருக்கிறது. கமலஹாசன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாளராக இருந்தா அவருக்கு ஓய்பிரிவு கிடைக்காது. உங்களுக்கு ஓய்பிரிவு கிடைக்குதுன்னா நீங்க யாரோட ஆதரவாளர் என்பது ஓய்பிரிவின் வழியாக கண்டுபிடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. போட்டி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்து இது வரைக்கும் போட்டியிட்டு சீமான் அவர்கள் இந்த முறை கூட்டணி போக வாய்ப்பு இருப்பது போல பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. தாவேகா இப்போதைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. அவங்களுடைய கூட்டணி சேருமா, யாராவது வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் போக போகதான் தெரியும். கூட்டணி கணக்குகள் மாறுமா அப்படிங்கிறது. சீமானுடைய கதை வந்து ஏறத்தாழ அரசியல் ரீதியாக முடிந்து விட்டது. ஒரு பிரபலமான ஒரு ஜோக் ஒன்று உண்டு, வடிவேலோட ஜோக். அந்த பார்த்திபனும் வடிவேலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு நகைச்சுவை காட்சி. இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கு. இங்கே மீன் தானே விற்கிறாங்க, எதுக்கு மீன்கள் விற்கப்படும் போடுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுப்பாங்க. கடைசியில் கடையவே எடுக்கிற மாதிரி வந்துடும். அந்த நிலைமை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் 16 மாவட்ட செயலாளர்கள் வெளியேற போயிட்டாங்க. கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருந்தவங்க வெற்றி குமரன், ஜெகதீச பாண்டியன் மாதிரி பல பேர் வந்து கட்சியினுடைய தூண்களாக இருந்தவர்கள் எல்லாருமே தூரம் போயிட்டாங்க. இப்போ அவர் நடத்துறது வந்து என்னன்னா ஒரு காலி பெருங்காய டப்பா. நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு காலி பெருங்காய டப்பா. கொஞ்சம் வாசனை இருக்கு அதுக்குள்ள. அது வந்து கொஞ்சம் அப்பப்போ டைலாக் அடிக்கிறது, மிச்ச நேரம் ஏதாவது வந்து பேசுறது, ட்ரெண்டிங் பண்றதுங்கிறதுக்கு அவருக்கு வந்து தெரியும். ஏடா கூடமா பேசினா பெரியார் புகழை வந்து அவர் வீழ்த்த முடியுமா? அது தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் அவர் அடையாளம் பெற்றார் அரசியல்ல. அவர் எடுத்த படம் எதுவுமே ஓடாத படத்தினுடைய ஒரு ஒப்பற்ற இயக்குனராக இருந்த சீமானுக்கு இன்னைக்கு அரசியல் அடையாளம் பெற்று கொடுத்ததே வந்து பெரியார் அவர்களின் கொள்கைகளை 15 ஆண்டு காலத்துக்கு மேல பேசியதுதான் காரணம். அவருக்கு தெரியும் இப்படி ஏடா கூடமா பேசினா இது வேலைக்கு ஆகாதுங்கிறது தெரியும். ஆனா அவருடைய எஜமான விசுவாசத்துக்காக அவரை யார் இயக்குகிறார்களோ யார் வந்து, அதனால நாக்பூர்ல இருந்து RSS கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ முடியல. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல திமுக கூட்டணியில எல்லாமே அப்படியே உறுதிமிக்க படைகளாவே இருக்கிறது. மிக நீண்ட காலமாக காங்கிரஸும் திமுகவும் விலகாம இருக்கிறது, திமுகவும் மதிமுகவும் விலகாம இருக்கிறது, திமுகவும் விசிகாவும் விலகாம இருக்கிறது, திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து கூட்டணியில இருந்து விலகாம இருக்கிறது. விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் வருகிற போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாகி ஆதவர்ஜனா பேசிட்டாரு, இது கூட்டணி உடைய போகுது, அது மாதிரி வந்து சாம்சங் பிரச்சனை வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வெளியே போயிடுவாங்க, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை வந்துருச்சு வெளியில போயிடுவாங்க, ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவுமே நடக்கல, வேல்முருகன் எதிர்த்து பேசிட்டாரு, கூட்டணி விட்டு வெளியே போறாரு, இப்படி ஏதாவது ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா சந்தோஷப்பட்டது துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஒரு முரண்பாடு வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் தீர்ந்துருச்சு. எல்லாமே தீர்ந்துருதே. இந்த கட்சியில வந்து திமுக சார்ந்த கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வைத்து ஒரு பிளவு அரசியல் வரும், ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இந்த கூட்டணி ஏதாவது ஒரு வகையில உடையும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டே இருக்கிற போது எதுவுமே நடக்கலைங்கிறப்ப அண்ணன் எப்ப சாவன் தின்ன எப்ப காலியாகும் கேட்கிற மாதிரியே காத்திருந்தாங்க. எதுவுமே நடக்கல. இப்ப வேற வழியே இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு மீண்டும் வந்து ஒரு நீண்ட நாள் வந்து தப்பிச்சு ஓடி வந்து அதிமுக கூட்டணி பாஜக விட்டு ஓடி வந்த கூட்டணி மீண்டும் அந்த தற்கொலை கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் போய் அவங்க பேசுனதுக்கெல்லாம் அவங்களே மறுப்பு தெரிவிக்க முடியாம, என்ன செய்யறோம் தெரியாம, பத்திரிகையாளர்களை தான் வந்து அந்த கூட்டணியை உருவாக்குனது மாதிரியே நீங்க ஏன் தப்பா தெரியும், நீங்க தான் பேசுறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி எரிஞ்சு விழுகிறார். இப்போ வந்து சீமானுக்கு போக்கிடம் கிடையாது. சீமானுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா, பன்னீர்செல்வம் OPS வந்து அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. என்ன அறிவுரை சொல்லியிருக்காருன்னா, நான் தான் கம்பெனியை தொடங்கி வச்சேன். OPS தான் கம்பெனியை தொடங்கி வச்சது அவருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நான் சீமானோடு நானும் நெருங்கி பழகியவன், நான் திரைத்துறை சார்ந்து இயங்கியவன்கிற முறையில் நான் நெருங்கி பழகியவன்.
நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்துல சீமானோடு நான் நெருக்கமாக இருந்தவன்கிற முறையில எனக்கு நல்லா தெரியும். ஓபிஎஸ்ட பணம் வாங்கி கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலைதான் 10 வருஷமா மலர்ந்துதானே இருந்துச்சு. இலை எங்கேயுமே வளருமே தவிர மலராது. அதுவே போல அறிவியலுக்கு புறம்பான கருத்து. பகுத்தறிவு இல்லாதவங்க தான் அதை பேசுவாங்க. இலையெல்லாம் வந்து மலராது, இலை வளரும். இரட்டை இலை வந்து வளர்ந்துச்சு. பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள் கூட தான் இருந்துச்சு. இந்த ஆட்சிக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. ஈழம் எங்க மலர்ந்துச்சு? பூராமே புதகுடியால் ஆகி போச்சு. போராடினவர்களுடைய புதை மேட்டுல வந்து அங்கு வந்து பணம், அதாவது என்ன சொல்றதுன்னா, ஈழத்தில பிணம் விழுந்தது, இங்க அக்கௌண்ட்ல எனக்கு பணம் விழுந்ததுல சீமான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. அவருடைய அரசியல்ங்கிறது என்ன? அவருக்கு ஒன்றும் அரசியலே கிடையாது. முதல்ல அவருடைய அரசியல் என்பது வாய்ச்சவுடால், வீம்பு பண்றது, சவுடால் அடிக்கிறது, இதை நிரூபிப்போனா அதை நிரூபிப்போனா. தமிழ்நாட்டுல ஒரு ஆளு சாட்டை அடிச்சுக்கிட்டு செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு செருப்புக்கு விலை போகாத அரசியலா மாறிட்டார் கடைசியா. சீமான அந்த இடத்தை நோக்கி வேகமா நகர்றாரு. அதனால ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அதிமுக மேடையில பேசுறதுக்கு நான் தானே காசு கொடுத்து உன்னை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தேன். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பல பேர் பங்காளிகள் இருக்காங்க, பார்ட்னர். அது ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனி நாம் தமிழர் கட்சி. அது பாஜக ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கு. இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே, அதுல அவங்க வந்து எல்லாருமே அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு அது. அதுல வந்து நீங்க வந்து வெளியில தெரிந்த முகமாக சீமானை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் அதை நம்ம பார்க்கணும். அதனால சீமானுக்கு இந்த தேர்தலோடு அரசியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால சீமானுக்கு என்ன பயம்னா, கூட்டணியில போய் சேர்ந்துடலாம். அவர் ஏன் சேர மாட்டேங்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க. ஏடிஎம்கே கூட்டணியில வந்து இணைந்தார் சீமான் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஏடிஎம்கே தான் வந்து சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிகள் தான் செலவு பண்ணணும், தேர்தல் செலவு பண்ணணும். இது எழுதப்படாத சட்டம், எழுதப்படாத நடைமுறைங்க. அப்ப அதிமுக மட்டும்தான் பணம் வாங்க முடியும். ஒரு கூட்டணிக்கு போனா ஒரு கட்சி தான் பணம் கொடுப்பான். நீங்க தனித்து போட்டினா திமுகவை வீழ்த்துறதுக்கு தானே நான் நிக்கிறேன் அப்படின்னு பாஜகட்டையும் பணம் வாங்கலாம். திமுகவை வீழ்த்த தானே நான் தனித்து நிக்கிறேன், ஓட்ட பிரிக்கத்தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேட்டையும் பணம் வாங்கலாம். யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரிகளோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே பணம் வாங்கலாம். இது இவ்வளவு வசதி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணியில கிடையாது. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க, 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு அமைப்பு வருதுன்னு வச்சுங்க, கூட இருக்கிறவன் யாராவது எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவன் தலைவர் ஆயிடுவானே. காளியம்மாளுக்கு கைதட்டு விழுகிறதே தாங்க முடியாத சீமானால சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாயிட்டாங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டியோட வழி நடத்திட்டாங்கன்னா, தன்னை தவிர யாரும் வந்து அடையாளம் பெறக்கூடாது, யாரும் அங்கீகாரம் பெறக்கூடாதுங்கிற மனநிலை அவருக்கு இருக்கிறது. இல்ல, இந்த முறை ஒரு மாற்றம் வரும். தனித்தே போட்டி அப்படிங்கிறதுல இருந்து அவர் மாறுவார். பாஜகவும் சீமானை வந்து கூட்டணியில் இழுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வர்றது அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைக்கும். அதாவது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரசுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இந்தியா முழுக்க கிளைகள் இருக்கிறது. ஏன்னா அது 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் நீடித்திருந்த அரசியல் கட்சி. அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா நாங்க தனித்து போட்டிடுவோம்னு? திமுகவுக்கு வந்து குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட திமுகவின் கொடி பறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அதிமுகவுக்கு கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சியே கிடையாது, கிளைக்கழகங்கள் இல்லாத ஊர்களே கிடையாது. என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா தனித்து போட்டிடுவோம்னு? ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக, ஏற்கனவே இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிற கட்சி மாநிலத்தில் திமுக, இவர்கள் யாருமே கூட்டணி வேணான்னு சொல்லல. அதிகாரத்துக்கு வரவே முடியாத சீமானே எனக்கு கூட்டணி வேணான்னு சொல்றாருன்னா அவருடைய கணக்கு வந்து தேர்தல் கணக்கு அல்ல. எப்பவுமே ஊர்லயே நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் நடந்தா கூட ஊர்ல வந்து மொத்தம் ஒரு 5000 ஓட்டு இருக்குங்க அப்படின்னா ஒருத்தர் 1000 ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிரசிடென்ட் நிற்பான். அவன் ஜெயிக்க மாட்டான்னு அவன் தெரியும். இந்த 1000 ஓட்டை பிரிப்பதன் மூலமாக யாரோ ஒருவருக்கு அது உதவியாக மாறிடும். யாரோ ஒருத்தர் வெற்றி வாய்ப்புக்குரியவரா இருப்பாரு. இந்த 1000 ஓட்டு பிளஸ் அதுல சேரும் போது ஒருத்தர் ஜெயிப்பாரு. அதுக்கு நேர் எதிராக இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யற போது ஓட்டை பிரிக்கிற வேலை அப்படின்னு ஒரு வேலை இருக்கு. அதைத்தான் சீமான் வந்து ஒரு 15 ஆண்டு காலம் செஞ்சுட்டாரு. இப்ப தம்பிகள் வெளியில வந்து அவர் உள்நோக்கம் தவறா இருக்கு என்று அம்பலப்படுத்தியதற்கு பின்னால இனிமேலும் அவர் பருப்பு வேகாது, இனிமேலும் இந்த மண்குதிரை ஆத்துல இறங்கினா அது கரைஞ்சிரும், முழுசா கரைஞ்சிரும் அப்படின்னால கழுத்து வரைக்கும் நாம் தமிழர் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு கூட மண்ணள்ளி போட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சிடும். அதனால கடைசியாக வந்து ஒரு கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற முயற்சிக்கு வர்றாங்க. அப்ப கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, சீமானை பொறுத்த வரையில அவர் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. இப்ப கடைசியா கூட ஈரோடு கிழக்கு தேர்தல்ல பயங்கரமா பேசினார். அவர்
அவர் டெபாசிட் வாங்க மாட்டாரு, கட்டுத்தொகை பெற மாட்டாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னாரு. அதாவது நான் வந்து ஓட்டுக்கானவன் கிடையாதுடா, இந்த நாட்டுக்கானவன் அப்படிம்பாரு. அடிக்கடி மேடையில பார்த்து பேசியிருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் நாக்கு தவறி சொன்னது. நான் ஓட்டுக்கானவன் கிடையாது, நோட்டுக்கானவன் சொல்றதுக்கு பதிலா நான் நாட்டுக்கானவன் அப்படின்ட்டாரு. ஒரு உச்சரிப்பு பிழை. இத தம்பிகள் தவறா நினைச்சு நம்மால் உண்மையிலேயே வந்து ஒரு தியாகத்தினுடைய லட்சியத்தினுடைய வடிவமாக இருக்கிறார் என்று இவனா தவறா கைதட்டிட்டு வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு கைதட்டிட்டாங்க. இப்ப அங்க கைதட்டினவன் பூரா இங்க போயிட்டான், விஜய் பக்கம் போயிட்டான். பாதி பேர் என்ன பண்ணிட்டான், பண்ருட்டி வேல்முருகன் கட்சிக்கு போயிட்டான், அவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுல ரொம்ப தேர்ச்சியானவன் பூரா திமுக அண்ணா திமுகவுக்கு போயிட்டான். கூடாரம் காலியாகி விட்டது. கயல்விழி அவருடைய மனைவியை வந்து பொதுச் செயலாளராக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து காளியம்மாளை வந்து வெளியில அனுப்புனது. அதனால அவரை தவிர அது வந்து ஒரு கம்பெனியா மாறிட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு. திருமாவளவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு வந்து தாவேக்காவில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதிமுகல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க, துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க, ஆனா எல்லா கதவுகளையும் நான் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் திடீர்னு வந்து இது சொல்றாரு? இல்ல, அதாவது திருமாவளவன் வந்து திமுக உறுப்பினர் அல்ல. அவர் மாற்று கருத்தை அவர் முன்வைக்கலாம். அவர் தனித்த ஒரு அமைப்பு வைத்திருக்கிறாரு. அவர் பெரியார் கோட்பாட்டை பேசினாலும் அவர் வந்து பெரியாரி கோட்பாட்டுக்கான திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி அல்ல. அவர் ஒரு அம்பேத்கரியத்தினுடைய கருத்தியெல்லாம் அவர் இயங்குறார். அவருக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை விடவும் கூடுதலான வாய்ப்பை பிற கட்சிகளிடமிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. அப்ப நான் எவ்வளவு முக்கியமான ஆளு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஆளுங்கட்சிக்கு அவர் வந்து தகவல் தெரிவிக்கிறார். அவ்வளவுதான். ஒரு அம்பேத்கர் சிலை பேசணுமா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இதற்கு முன்னாடி அவர் மேல வைக்கப்பட்ட சந்தேகங்கள் இங்க மீண்டும் எழும்பும்ல. ஆதவர்ஜுனாவை பேச விட்டு வேடிக்கை பாக்குற திருமாவளவன் அப்படிங்கிற சந்தேகங்கள் மீண்டும் மீண்டும் எழும்ல. இப்போ அப்படி கிடையாது. ஆதவர்ஜுனாங்கிறது ஒரு டம்மி பீஸுங்கிறத அவரே வெளியே அனுப்பிட்டார். அப்புறம் அவர் அங்கே போய் அங்கேயும் டம்மி பீஸா தான் அவர் ஆக போறாரு. அவருக்கு ஒன்றும் அரசியல் எந்த எதிர்காலமுமே கிடையாது. அவரா தன்னை கருதிக்கிறார், நம்ம தான் திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். தேர்தல் வியூகம், அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்மளாலதான் எல்லாமே நடக்குது. பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு விடும்னு சொல்றது மாதிரியும், நம்ம கண்ணு முழிச்சிருச்சுன்னா உலகம் விடிஞ்சிரும்னு நம்புறது மாதிரி ஒரு கற்பனாவாதம் தான் அது. ஆதவர்ஜுனாலதான் திமுக ஜெயிச்சிச்சுன்னு அவரா சொல்லிக்கிறாரு. தேர்தல் வியூகத்தினால ஜெயிச்சிச்சு அப்படின்னு. தேர்தல் வியூகம் என்பதே இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சியா தான் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு கலைஞர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல எல்லாம் அரசியல்ல தேர்தல் வியூகம் என்பது அந்தந்த கட்சிக்காரர்கள் தான் பண்ணிக்கிறாங்க. எங்க தொகுதியில எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத அவங்க தான் கணிப்பாங்க. ஒரு இணையதள வசதி வந்திருக்கிறது, சோசியல் மீடியா வந்திருக்கிறது. அதை கையாளுவதற்கு இன்னைக்கு வந்து ஒரு புதிய உத்திகளை கையாளுறாங்க. அவ்வளவுதானே தவிர அதனாலதான் இந்த கட்சியை வாழும்னா, சோசியல் மீடியால அதிகமான பேர் வந்து ஆளுகளை இறக்கி விட்ட கட்சி பிஜேபி தான். தமிழ்நாட்டிலேயே மண்ணை கவிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஜெயிக்க முடியலையே. சமீபத்துல நடந்த ஐடி விங்க் ஆலோசனை கூட்டத்துல விஜய் சொல்லிருக்காரு, இந்தியாவிலேயே வந்து ஐடி விங்க்ல நம்பர் 1ல எடுக்கிறது தாவேக்கா தான், இனிமே நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் கூட சொல்லிருக்காரு. இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, இந்த மாதிரி ஐடி விங்குக்கு மட்டுமே ஒரு தேர்தல் நடத்தினா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். இப்ப பிரச்சனை என்னன்னா, கையில செல்போன் இல்லாதவனையும் சேர்த்துக்கிறோம். நீங்க கணக்குல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தாதவன், ஐபோன் பயன்படுத்தாதவங்க பல பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்தாதவங்க, பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க, அந்த பட்டன் போனையும் வீட்டுல வச்சுட்டு காத்தாட வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றவங்க, வேற வேலைகள் பாக்குறவங்க எல்லாம் 24 மணி நேரம் போன்ல குடி இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. இன்னும் பல பேருக்கு வாட்ஸ்அப் பார்க்க தெரியாதவங்க எல்லாம் இருக்கான். நாட்டுல மொத்தம் எத்தனை பேருக்கு போன் சரியா டயல் பண்ண தெரியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அந்த கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைங்கிறத அவங்க மாத்திட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி டயல் பண்ணவெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, புளியந்தோப்பு அஞ்சலையில இருந்து, படப்பை குணால இருந்து பல சமூக விரோதிகள் தேடப்படுகிறவர்கள் பட்டியலை பூரா கட்சியில எப்படா நிர்வாகிகளா சேர்த்தியன்னு கேட்டதுக்கு இப்படித்தாங்க டயல் பண்ணாங்க, பூரா கட்சி நிர்வாகியா போட்டோங்கிற அளவுக்கு மோசமா போச்சு. இந்த ஆன்லைன்ல கட்சியில வந்து ஆள் சேர்க்கிறவங்க, ஆன்லைன் புக்கிங்ல நீ ரயிலுக்கு டிக்கெட் போடலாம், சினிமா தியேட்டருக்கு வந்து படம் பாக்குறதுக்கு நீ டிக்கெட் போடலாம், ஏதாவது ஃபுட்டு டெலிவரி வேணும், சிக்கன் பிரியாணி வேணும், ஏதாவது வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணுங்கிறதுலாம் நீ ஆர்டர் போடலாம். அதெல்லாம் ஓகே, அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஆளை தீர்மானிக்கிறதுக்கு ஆன்லைனை பயன்படுத்தினேன்னா, ரொம்ப பேர் ஃபேஸ்புக்ல சாட்ல லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்ட போனவொன்னே தான் தெரியும். அது கடைசியில வேற வேற பேர்ல 2 பேர் சாட் பண்ணிருக்காங்க. டைவர்ஸ் ஆன புருஷன் பொண்டாட்டிங்கிறது நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, மீட்டிங் ஏற்பாடு பண்ணும்போது. அப்படிலாம் நடந்திருக்கு, பல கதைகள் நடந்திருக்கு. ஆன்லைன் மோசடிகள் என்பது, ஆன்லைன்ல நடக்கிறதெல்லாம் வந்து உண்மையை நம்புறது இருக்குல்ல,
அது மாதிரி உலகத்துல ஃபேக் எதுவுமே கிடையாது. அத்தனை பொய்களும் வடிகட்டின பொய்களும் அங்கேதான் இருக்கு. அதை நம்பிக்கிட்டு இருக்காங்கிறதான் பெரிய வேடிக்கை. இப்ப திருமாவளவன் பேசியிருக்காரு. ஆ தாவேக்கால இருந்து அழைப்பு வருது. அதிமுக கூட ஏத்துக்கலாம். இப்ப தாவேக்காவும் அவர் மென்ஷன் பண்ணும்போது, இப்ப தாவேக்கா வந்து தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்ப விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு போறதுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் ரெடி ஆகி விடுவாரா? அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் எப்ப வரும்ல. ரெடியானார் அவரு? திருமாவளவன் இந்த வந்து நேரத்துல பேசுறாரு விஜயகாந்த் அப்படிங்கும்போது முதலமைச்சர் என்றையாவது சொல்லி இருக்கிறாரா? எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? திருமாவளவனிடம் அரசியல் கற்றுக்கொள்கிற ஒரு மாணவராக இருக்கிறதுக்கான குறைந்தபட்ச தகுதியாவது விஜய்க்கு இருக்கிறதாங்கிறத நான் கேட்க விரும்புறேன். ம். திருமாவளவன்ட்ட போய் டியூஷனாவது வச்சுக்க, வேற வேலைச்சேரியில் இருக்கிறாரு. அவர் அலுவலகத்துல அவர் ஓய்வு நேரத்துல போய் விஜய் வந்து அரசியல் கற்றுக்கொள்வது நல்லது. அவர்கிட்ட கொஞ்சோண்டு ட்ரைனிங் எடுத்ததை வச்சு தானே வந்து ஆதவ அர்ஜுனா உருட்டுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமா. எதுவுமே தெரியாது ஆதவ அர்ஜுனாவுக்கு. ஆனா அரசியல் தெரிஞ்சது மாதிரி பேசுறாரு இல்லையா? 67 வந்து அண்ணா ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குனார். ஆமா உண்டாக்குனாரு. அது என்ன விசில் அடிச்சான் குஞ்சு, அணில் குஞ்சை வச்சு அவர் உருவாக்குனார். அவரு 67 77 எம்ஜிஆர் உருவாக்குனாரியா? அவர் திமுக இருந்து நீண்ட பயிற்சி பெற்று அண்ணாவோட பழகின நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து, நாஞ்சில் மனோகரன்ல இருந்து, ராசாராம்ல இருந்து, மிகப்பெரிய சபாநாயகரா பின்னால இருந்த மிகப்பெரிய தமிழ் அறிஞரா இருந்த, பேச்சாளரா இருந்த காளிமுத்துல இருந்து, வளமுரி ஜான்ல இருந்து எவ்வளவு பெரிய அறிஞர் படை அவரை வழிநடத்துறாங்கிற ஒரு வரலாறு வேணும்ல. கூப்பிட்ட பயிலையா கூட்டி வச்சுக்கிட்டு புஷி ஆனந்த் வந்து அரசியல் அறிஞரா? நான் கேட்கிறேன். ரசிகர் மன்ற செயல்பாட்டாளராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் வியூகம் அமைத்து நீங்க பொதுமக்கள் நம்புவானா? ரசிகர்கள் விஜயை நம்புகிறார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடினா நானே ரசிக்க தயாரா இருக்கேன். அவர் நல்லா பாட்டு பாடுவாரு, நடனம் ஆடுவாரு, நல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு நடிகர் அவரு. அவருக்கு 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு பதிலாக 500 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அது பிரச்சனை இல்லை. ஆனா 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவன் உன்னை தலைவனா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கானா? உன்னை என்ன, அதாவது மற்ற தலைவர்கள் பேசாத, அண்ணா பேசாத, பெரியார் பேசாத, கலைஞர் பேசாத, வைகோ பேசாத, மார்க்சிய அறிஞர்கள் பேசாத, நல்ல கண்ணு பேசாத, இடதுசாரி சிந்தனையாளர்கள் பேசாத, இவர் வந்து யாரும் சொல்லாத சமூக விடுதலை கருத்துக்களை அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. அவர் கட்சிக்கு நான் போய் இணைகிறேன். ஏதாவது ஒரு நியாயம் வேணும்ல. இல்ல அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் எப்ப பேசுவாரு? பரீட்சை காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி படிக்கணும் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா பரீட்சையெல்லாம் முடியட்டும், லீவ் விட்டோன்னா அவர்கிட்ட படிச்சுக்குவாருங்கிறீங்க. இது எப்படி படிப்பார் அவரு? ஓகே. இல்ல இந்த கூட்டணி, திமுக கூட்டணி, ஜெயக்குமார் அவர்கள் கூட ஒரு கருத்தை வந்து ரொம்ப சைலண்ட்ல இருந்து வெளியில வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி சிந்தாம சிதறாம போகுமாங்கிற சந்தேகம் மீண்டும் மீண்டும் எழுப்புற மாதிரி தான் இந்த யாருக்கு சந்தேகமா இருக்கு? திரும்ப ஜெயக்குமாருக்கு சந்தேகமா இருக்கிறதா? திருமாவளவனுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, மாற்று கூட்டணியை உருவாக்கப்பட்டதுல கடந்த கால வரலாறு என்ன? மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்ட வரலாற்று இவருடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு. மாற்று அரசியல் என்கிற பெயர்ல பல முயற்சிகளை எடுத்தாங்க. அதெல்லாம் நடைமுறையில தோல்வியை தந்ததா வெற்றியை தந்ததா? தோல்வி. எல்லா விதமான லட்சியங்கள் கோட்பாடுகளை எல்லாம் முன்வைத்து கூட அரசியல்ல முன்னகர முடியாத பல அரசியல் கட்சிகள் உண்டு. அப்ப கள செயல்பாடு என்பது, களத்திலே அரசியல் என்பது வேறொன்றாக இருக்கிறது. அப்ப இந்த அரசியலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை வந்து அவர் தெரிந்து வைத்திருக்கார். திருமாவளவன் ஒரு நாளும் வந்து அரசியலில் வந்து அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அவருக்கு தெரியும் திமுக கூட்டணிக்காக நான் என்னென்ன தியாகம் செஞ்சிருக்கிறேன். என்னை துணை முதலமைச்சரா வான்னு கூப்பிட்டோன்னா நான் வேணாம் சொல்லியிருக்கேன், கேட்ட பூட்டிட்டேன். என்னை அதிமுகவில் கூப்பிட்டாங்க, நான் மறுத்துட்டேன். நான் மதச்சார்பற்ற அணியில இந்தியா கூட்டணியின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய சமூக நீதி கூட்டணியில் தான் எப்போதும் இருப்பேங்கிறது அவர் உறுதியா சொல்றாரு. அதுக்காக திமுகவை நான் விமர்சிக்கவே மாட்டேன் என்கிற இடத்துல திருமாவளவன் இல்லை. அவரு ஜனநாயகவாதியாக மாற்று கருத்துக்களை அவ்வப்போது முன்வைக்கிறாரு. அது வந்து ஒரு கூட்டணி கட்சி தானே. அவர் திமுகவின் அங்கம் இல்லை. திமுகவுக்குள்ள இருந்துகிட்டு திமுக விமர்சிக்க கூடாதுன்னு நம்ம ஆராசாவை பார்த்து சொல்லலாம், திருச்சி சிவாவை பார்த்து சொல்லலாம். கட்சியினுடைய இல்ல இப்ப இது வந்து திருமாவளவன் எப்படி சொல்ல முடியும்? திமுகவை விமர்சிக்க வேணாம்னு சொல்லல சார். இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதே மாதிரி விசிகாக்கு பல முரண்பாடுகள் இருக்கு. அதை வந்து பொதுவெளியிலேயே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கட்சி கம்பம், கொடிக்கம்பத்துல இருந்து மீண்டும் மீண்டும் இதை பேசும்போது திமுகவுல அப்ப ஜனநாயகம் இல்லையா, கூட்டணி கட்சியை சரியாக மதிப்பதில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இல்ல. தேர்தல் நெருங்கும் நேரத்துல மீண்டும் பேசும்போது இது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு தானே சாதகமா போகும். இதை கடந்த கால வரலாற்றில இருந்து ஒரு உதாரணம் சொல்ல நான் விரும்புகிறேன். அம்பேத்கருக்கு காந்தியின் மீது விமர்சனம் இருந்தது. பல விஷயங்கள்ல அவர் சொல்றாரு, தீண்டாமையை ஒழிப்பதற்கு
நீங்கள் ஏன் உங்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு அறிவுறுத்தக்கூடாது, நீங்கள் வந்து தேச விடுதலையை பற்றி பேசுகிற நீங்கள் ஏன் இந்த சமூக விடுதலை குறித்து பேசக்கூடாது என்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதே காந்தி மீது RSSக்கு விமர்சனம் இருந்தது, அன்றைய இந்து மகாசபைக்கு விமர்சனம் இருந்தது. 2 விமர்சனமும் ஒன்னா அப்படின்னு பார்த்தா 2 விமர்சனம் ஒண்ணு கிடையாது. காந்தி இன்னும் சிறப்பானவராக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலிலே பேசிய விமர்சனம் தான் அம்பேத்கர் விமர்சனம். அவர் மகாத்மா என்கிறீர்களே, அவர் வந்து எங்களுக்கு என்ன செய்தார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார் என்கிற விமர்சனம் என்பது அக்கறையின் பார்ப்பட்ட விமர்சனம். RSS இந்து மகா சபையினுடைய விமர்சனம், இந்துத்துவவாதியினுடைய விமர்சனம் என்பது காந்தி எங்கள் பக்கம் இல்லாமல் இருக்கிறாரே, இன்னும் மோசமா நடக்க மாட்டேங்கிறாரே, சனாதனத்தை பாதுகாக்க மாட்டேங்கிறாரே, சாதிய கோட்பாடுகளை வலியுறுத்த மாட்டேங்கிறாரே என்பதற்கான விமர்சனம். 2க்குமான வித்தியாசம் இருக்கா? அது மாதிரி திமுக ஆட்சி இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை சொல்லுகிற விமர்சனத்தை திருமாவளவன் பேசுகிறார். திமுக ஆட்சி இன்னும் தொழிலாளர்களை வந்து சரியாக நடத்தி இருக்க வேண்டும் என்கிற விமர்சனத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிக்காரன் வைக்கிற விமர்சனம் அப்படி அல்ல. திமுக இன்னும் ஆட்சியில இருக்கே, இன்னும் ஒழிய மாட்டேங்கிறானே, இது அழிய மாட்டேங்கிறானே, இந்த கட்சி வந்து அதிகாரத்தை விட்டு ஒழிய மாட்டேங்குது, இந்த கட்சி இருக்கிறதுனால தானே இந்துத்துவ ஊடுருவலை நம்மளால் நிகழ்த்த முடியல, பெரியார் இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க முடியல, பெரியாரின் கருத்தியல் இருக்கிறதுனால தானே பாஜகவால வெல்ல முடியல என்கிற கருத்துக்காக அவன் சொல்றான். அதனால எதிர்கட்சிக்காரர்களுடைய வாய்க்கு வந்து தீனி போடுறாரு திருமாவளவன் என்று அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. திருமாவளவன் ஒரு ஜனநாயகவாதியாக அவருடைய சமூகத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய அவலங்கள் குறித்து எங்களால விசிகானால கொடியேற்ற முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? திமுகவா காரணம்? கொடியேற்ற முடியாததற்கு யார் காரணம்னா சாதிய மனநிலை கொண்ட ஒரு சமூக அமைப்பு காரணம். அந்த சமூக அமைப்புல இருந்து உருவாகக்கூடிய அரசு அதிகாரிகள் காரணம், காவல்துறை காரணம். அப்ப எல்லா முறையுமே வந்து ஒரு முதலமைச்சர் கண்டித்து எப்படி நம்ம ஆளுநர் சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வரோம்னு சொல்றோமோ, அது மாதிரி எல்லா முறையுமே அதிகார மையத்துல வந்து கதவை தட்டி தான் சரி பண்ணணும்னா, ஒரு லோக்கல் ஒரு கிராமத்துல கொடியேற்றுறதுக்கு விசிகா கொடியேற்றுறதுக்கு அந்த ஊர் பிரசிடென்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அந்த ஊர் தாசில்தார் வந்து தடை விதிக்கிறான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒரு ஆய்வாளர் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதை பாக்குறாரு என்பது ஒரு சமூகத்துல சாதிய மனநோய் படிந்து கிடப்பதற்கான அடையாளம். அதை கொண்டு வந்து 2000 வருஷம் அடிமைத்தனத்தான், பல வருஷம் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து ஒரு ஆட்சியின் மீதான குற்றமாக மாற்றுவது இருக்குல்ல, அங்கேதான் அவங்க தந்திரமாக வேலை செய்யறாங்க. அதனால திருமாவளவன் விமர்சிக்க கூடாது என்று சொல்ல முடியாது. அவர் கூட்டணி கட்சிக்காரரு. இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் திருமாவளவன் போன்றவர்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைக்கு இருக்க சண்முகம் போன்றவர்களோ அல்லது பாலகிருஷ்ணன் போன்றவர்களோ விமர்சிப்பது என்பது தோழமை சுட்டல். அதுக்காக அரசவை புலவர்கள் மாதிரி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியும். கடைசியா அதிமுக பாஜக கூட்டணி அழுத்தத்தால அமைஞ்சுதா இல்ல விருப்பம் இல்லாம அமைஞ்சுதா அப்படின்னு தெரியல, அமைஞ்சிருச்சு. ஆனா அதற்கு பிறகும் வந்து மேடை பேச்சுகளே வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு. இரட்டை இலை மேல் தாமரை மலரும் அப்படின்னு இவங்க பேசினாங்க, தாமரை வந்து எங்க இலை மேல மலர்ந்துச்சு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இந்த சலசலப்புகள்லாம் இங்க இருக்கக்கூடாது, தலைமை என்ன உத்தரவுதோ எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அதாவது தலைமை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தான் முடிவு பண்ணணும், பேசணும், நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வருது. இந்த கூட்டணி தொடருமா 26 எலெக்ஷன் வரைக்கும்னே ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. அது தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டார். அமித்ஷாவை பார்ப்பதற்கு வேலுமணிக்கு அவசியம் இருக்கிறது, தன் மீது வழக்கு பாயக்கூடாது என்று குட்கா பாஸ்கருக்கு அவசியம் இருக்கிறது. தன்னுடைய சம்பந்தி வீட்டிலே வந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வந்து கைப்பற்றி விட்டு போனதையெல்லாம் மீண்டும் வந்து வழக்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. எனவே விசாரணை வளையத்துக்குள் சிக்கக்கூடாது என்று 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக இவங்க குரங்கு பல்ட்டி அடிச்சிட்டாங்கிறதுக்காக கட்சியில இருக்கிற தொண்டர்களும் சேர்ந்து குரங்கு பல்ட்டி அடிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் நாங்க பல்ட்டி அடிக்க முடியாது, கட்சி வந்து எங்க கட்சிடா, இது எம்ஜிஆர் கட்சி, இது வந்து ஜெயலலிதா கட்சி, இது அமித்ஷா கட்சி ஆகிறதுக்கு நாங்க விட மாட்டோம், இது பேரு அண்ணா திமுகவே தவிர அமித்ஷா திமுக கிடையாது என்று கட்சி தொண்டர்கள் கருதுறான். அதனாலதான் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியில வந்த போது பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடினான். இப்ப இப்படி ஒரு காம்ப்ரமைஸை நோக்கி அவர் போன காரணத்தினால மைனாரிட்டி ஓட்டு மட்டும் வராதுங்கிறது அல்ல, மதச்சார்பற்ற சக்திகளா இருக்கிறவன் தமிழ்நாட்டுல சாமி கும்பிடுறது வேற, சங்கியா இருக்கிறது வேற, பக்தனா இருக்கிறது வேற, பாஜக காரனா இருக்கிறது வேறங்கிறத மக்கள் புரிந்து வைத்திருக்கிறான். நான் ஏன் சாமியை கும்பிடுறதுக்கு பாஜக உறுப்பினரா இருக்கணும், அட்டை வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, நான் சாமி கும்பிடுறதுக்காக சங்கியா மாறணுங்கிற அவசியம் கிடையாது, சக மதத்தை சார்ந்தவர்களை சகோதரனாக பழகக்கூடிய நல்லிணக்கத்தை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம், பாஜக இங்க வாலாற்ற வேலையெல்லாம் வேணாங்கிறத பக்தர்களே இங்க புரிஞ்சு வச்சிருக்கிறான், பொதுமக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால பாஜகங்கிறது இங்க தேவையில்லாத ஒரு ஆணிதான், இதை புடுங்குறது தேவையில்லாத ஆணிதான்,
அப்படிங்கிற கோபத்துல அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால தலைவர்கள் செய்து கொண்ட காம்ப்ரமைஸ் கட்சியின் கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் கீழே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, வேலை செய்யல. அதனால தேர்தல்ல பாஜகவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒத்துழைப்பு தருவார்களா, களத்திலே வேலை செய்வார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது. பாஜக இந்த முறை வந்து அதிமுகவுல, அதாவது நீங்க விஷம் கொடுத்து தான் கொல்லணும் கிடையாது, ஒருத்தனை வெள்ளம் கொடுத்து கொள்ளலாம். சக்கரை வியாதிக்காரனா இருந்தான்னா அவனுக்கு ஸ்வீட் கொடுத்தே அவனை காலி பண்ணலாம். அதனால வெள்ளம் கொடுத்து தான் கொல்ல போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஷம் கொடுத்து கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த முறை கிடையாது. நன்றி சார், நன்றி. எங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக நன்றி.